ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும் மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க, மாற்றம் வந்துருச்சு. டெய்லி ஒருத்தன் வந்துருவான் போல, அந்த மாதிரி இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு. டைம் கொடுங்க. எதுக்கு டைம் கொடுக்கணும் எனக்கு புரியல. கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுறதுக்கு டைம் கேளுங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்கு. யாருமே இப்போ தெருவுக்கு வரங்க யாருமே ஏன் எனக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கல, 2500 ரூபா ஏன் கொடுக்கல, 4000 ரூபா வேலை இல்லாதவங்களுக்கு போடுவேன் ஏன் கொடுக்கலன்னா கேட்கறது இல்லை. இவ்வளோ நாள் நல்லா இருந்தது ஏன் நல்லா இல்லைன்னு தான் கேட்குறாங்க. கரண்ட் ஏன் போகுதுன்னு தான் கேட்குறாங்க. மின்சாரத்துறை மந்திரியோ சீஃப் மினிஸ்டரோ கரண்ட் இதனால தான் போகுது, இதை சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா? அவங்க கேட்கல. கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத சினிமாக்காரெல்லாம் வந்து ஏன் டைம் கொடுன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத ஒரு வார்த்தை என்னன்னா மக்களை திருநாயோட ஒப்பிட்டு பேசுறியா? மக்களும் திருநாயும் ஒன்னா? திருநாய்க்கு குறிப்பிட்ட அளவு சாப்பாடு போட்டு அமைதியாயிரும், அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறியா? மக்களும் திருநாயும் ஒன்னா? இந்த மாதிரி அரசியல் புரிதல்லாம் வச்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு வர வேணாமான்னு கேட்குறேன்.